ஹாய் மா, வெல்கம் டு மை சேனல் நிலவின் நிழல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை முள்ளங்கியை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் வாங்க பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியானது. அதுக்கு முதல்ல வெள்ளை முள்ளங்கியை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 10, அதே மாதிரி 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகு பெப்பர் நான் ஹேண்டில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக கடுகு, உளுந்த பருப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போது வாணலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெயை விட்டு, நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் குறைவான அளவே சேர்த்துக்கலாம். ஏன்னா முள்ளங்கியில் நீர் நிறைய விடுறதுனால எண்ணெயும் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அளவாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குறப்பவே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை முள்ளங்கியை நல்லா உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுலேயே தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி சேர்க்காமல் வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி இதுலேயே விட்டுருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தண்ணி விடுற டைமில் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா முள்ளங்கி வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் மிளகை ஹேண்டில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாலும் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வர டைமில் மிளகு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிளகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரம் நிறைய தேவைப்பட்டவங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் நிறைய தேவைப்படாதவங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே சர்வ் பண்ணலாம். இது ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சப்பாத்தி, தோசை அதுக்கெல்லாம் தொட்டுக்க கூட இது சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.